முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாரியாரான சிரந்தி ராஜபக்சவே எதிர்வரும் 3ஆம் தேதி போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவில் ஆஜராகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 3ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவில் ஆஜராகுமாறு அந்த அறிவித்தல் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவுக்கும் எதிர்வரும் 3ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்சியாளர்களின் கால்கள் இங்கிருந்தாலும் அவர்களின் தலை ஐரோப்பாவில் தான் இருக்கிறது. நாங்கள் பௌத்த பிக்குகளாக அடக்குமுறைகளுக்கு அடிபணியக்கூடாது, தலை முகம் கொடுக்க வேண்டும் என அஸ்கிரிய மகாநாயக்க தேரர் தெரிவித்துள்ளார். மிகிந்தலையில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், நாட்டில் ஏற்படும் அசாதாரணத்துக்காக கதைக்க வேண்டும். கலாச்சாரத்தை சீரழிக்கும் பாரிய பிரச்சினைக்கு பிக்குகள் மௌனம் காத்தால் யார் கதைப்பது? சில பௌத்த பிக்குகள் ஏன் இதற்கெல்லாம் கதைத்து தேவையில்லாத பேச்சுக்களை வாங்கிக் கொள்வானே என ஒதுக்கியிருக்கின்றனர் என குறிப்பிட்டார். பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச முதல் கையொப்பமிட்டு 24 நாட்கள் கடந்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியாமல் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சபாநாயகரிடம் சமர்ப்பிக்க குறைந்தபட்சம் 20 எம்பிக்கள் கையெழுத்திட வேண்டும். இன்னும் குறைந்தபட்சம் 20 கையொப்பங்களை பெற முடியவில்லை. ஆனால் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தான் தீர்மானத்தை முன்வைப்பதாக நாடாளுமன்றத்தில் சவால் விடுத்திருந்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கையெழுத்திடப் போவதில்லை என்று கூறியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியில் 40 எம்பிக்கள் உள்ளனர். அவர்களில் 20 பேரின் கையொப்பங்களை பெற முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் 2026ஆம் ஆண்டுக்கான பாதீட்டின் மூலம் இலங்கைக்கு உதவியாக 4 பில்லியன் இந்திய ரூபாய் உதவியை இந்திய அரசு முன்மொழிந்துள்ளது. இது 2025ஆம் ஆண்டை விட 1 பில்லியன் ரூபாய் அதிகமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026-2027 நிதியாண்டுக்கான பாதீட்டில் இது சேர்க்கப்பட்டுள்ளதுடன் பாதீட்டை இந்தியாவின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். இது தமிழ் ஆவின் காலை நேர செய்திகள். வடமாகாணத்தில் தற்போது கனத்த மழை பெய்து வரும் நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக விசனம் தெரிவித்துள்ளனர். அதே சமயம் தற்பொழுது பெரும் போக்கு அறுவடை நடைபெற்று வருகிறது. மழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்களும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையால் கிளிநொச்சி மாவட்டத்தின் இரணைமடு குளத்தில் நீர்வரத்து அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இலங்கைக்கான பாலஸ்தீன தூதுவர் இஹாப் ஐஎம் ஹலீல் ஆகியோர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தங்கியிருக்கும் கொழும்பு இல்லத்தில் கடந்த 29ஆம் தேதி இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதில் இலங்கைக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான தொடர்ச்சியான நட்பை நினைவுகூரும் வகையில் பல பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாக தெரியவந்துள்ளது. எரிபொருள் விலையில் சிறிய வீழ்ச்சி காணப்பட்ட போதிலும் எதிர்காலத்தில் பேருந்து கட்டணங்களை அதிகரிக்க நேரிடும் என தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் எமனு விஜயரத்ன தெரிவித்தார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். எதிர்வரும் ஜூலை மாதத்துக்கு முன்னதாக பேருந்து கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய தேவை உள்ளதாக அவர் கூறினார். கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் கட்டளையை மீறிச் சென்ற லாரி ஒன்றின் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். தர்மபுரம் பகுதியில் லாரி ஒன்று வேகமாக பயணித்த நிலையில் அதனை வீதி தடையில் நிறுத்தி போலீசார் சோதனையிட முற்பட்டுள்ளனர். எனினும் போலீசாரின் சமிஞையை மீறி அந்த லாரி பயணித்த நிலையில் அதன் சில்லுகளை இலக்கு வைத்து போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மறைந்த தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராசாவின் திருவுருவச் சிலை திறப்பு விழா சனிக்கிழமை அன்று இடம்பெற்றது. KKS வீதி மாவட்டபுரத்தில் காங்கேசத்துறை போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக குறித்த திருவுருவச் சிலை திறந்து வைக்கப்பட்டது. நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன், தமிழ்நாட்டின் முன்னாள் அமைச்சர் நல்லுச்சாமி, யாழ் இந்திய துணை தூதர் சாய் முரளி, பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், ஞானமுத்து ஸ்ரீநேசன், கவீந்திரன் கோடீஸ்வரன், பத்மநாதன், சத்தியலிங்கம், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரெழுத்திரு யாஸ்டின் பெனாட், ஞானப்பிரகாசம் மாண்டகை, மருவன் புலவு சச்சிதானந்தம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி மன்ற தவிசாளர்கள், உறுப்பினர்கள், மாவை சேனாதிராசாவின் குடும்பத்தினர் என பலரும் கலந்து கொண்டனர்.
உள்ளூர் சந்தையில் இஞ்சி ஒரு கிலோவின் விலை சடதியாக அதிகரித்துள்ளதாக ஹெட்டன் பிரதேச மரக்கறி வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். வழமையாக ஒரு கிலோ 300 தொடக்கம் 500 ரூபாய் வரையிலான விலையில் விற்பனை செய்யப்பட்ட போதிலும் தற்போது இஞ்சி ஒரு கிலோ 1500 தொடக்கம் 2000 ரூபாய் வரையிலான அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக அந்த வியாபாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். டிட்வா புயலினால் இஞ்சி செய்கைகள் அழிவடைந்ததன் காரணமாக இந்நாட்களில் உள்ளூர் சந்தையில் பச்சை இஞ்சிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அந்த வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர்.